Turn to your neighbor next to you and say, our God is a good God. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க நம்முடைய தேவன் அருமையானவர் என்று. I don't know, I love this word, our God is a good God. தேவன் நல்லவர் என்று சொல்லுகிற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை அது. Because there's no one else is good. ஏன்னா வேற யாரும் நல்லவர் இல்ல. Amen. Only our God is a good God. அப்ப தேவன் மட்டுமே நல்லவர். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. So, my message for today இன்னைக்குள்ள செய்தி is deception. Many years back, we made a movie called Deception. பல How many of you all remember? வஞ்சகம் என்று ஒரு டிராமா நம்ம ஒரு கட் செஞ்சோம். The youth department did a movie called Deception. இந்த வாலிபர்கள்லாம் சேர்ந்து வஞ்சகம் என்கிற ஒரு படம் எடுத்தாங்க. We still got our directors and the screenplay writers all here. இயக்குனர் இன்னும் பல விதமான ஆட்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. Amen. That was a good time. அது அருமையான நேரங்கள். But I'm not going to talk about that movie here. அந்த படத்தை பத்தி நம்ம பேச போறது இல்ல. But we're going to talk about something which is more stronger or more dangerous, which is the deception of Satan. அதை குறித்து நான் பார்க்க போறேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். வஞ்சகத்தை குறித்து. As the Bible says, Satan comes to give you cakes and cookies so that you can be filled. Amen. வேதம் சொல்கிறது பிசாசானவன் வந்து உங்களுக்கு கேக்கும் பல விதமான அருமையான காரியத்தை தருவான் என்று சொல்கிறது. Good thing I didn't receive any response. Praise the Lord. That means you are listening. ஓகே, நீங்க கேக்குறீங்கன்னு அதுக்கு அர்த்தமா இருக்கு. Okay, but Satan comes to steal, kill and destroy. திருட, கொல்ல, அழிக்கும்படியாக வருகிறான். This is what the Bible says. இதுதான் வேதம் சொல்கிறது. His goal is to kill us and destroy, take everything. அவனுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற திருடுறதுக்கும் கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் வருகிறான். He comes in cunningly. அவன் வஞ்சகமாக உள்ளுக்கு நுழையறான். Okay, and his secret weapon or his most classical ancient weapon, அவனுடைய பண்டைய ஆயுதம் என்னவென்றால் deception. வஞ்சகம். Deception. வஞ்சகம். Okay, if the body of Christ is not equipped with God's word, தேவனுடைய ஜனங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையில பலமில்லாதவர்களாக இருந்தார்கள். if it's not built or if it's not rooted, if the body of Christ is not rooted or built, தேவனுடைய ஜனங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையில வேரும் இல்லாமல் இருந்தால், then it is open to every wiles of the enemy. அக்கல் பிசாசோட தந்திரம் நுழைகிறதுக்கு எல்லா விதமான காரியங்களும் அங்க நடக்கும். This is dangerous. இது ஆபத்தான ஒரு நிலை, especially for believers who think that they are spiritually equipped and strong. விசுவாசிகள் பலமுள்ளவர்களா இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இந்த மாதிரி ஆபத்தான ஒரு சூழ்நிலைகளை அவருக்கு கொண்டு வருகிறது. Yet they are not. ஆனா அப்படியா இல்லாமல் இருக்கிறார்கள். In Revelation, God speaks to one of the churches. வெளிப்படுத்தல்ல சபைகளுக்கு ஆண்டு பேசுகிறார். You think you are strong, you are alive, but you are dead. நீ உயிரோட பலமா இருக்குன்னு நினைக்கிறியா, ஆனா நீ மரித்து போயிருந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறார். Similarly, sometimes when we evaluate ourselves, we evaluate based on the standards of man, and then we say that I am strong. சமயத்தில் நம்ம வந்து மனித ரீதியாக நம்ம சொல்லுங்க நான் பலமா இருக்கிறோம் என்று, ஆனா உண்மையிலே பார்க்க போனா பலம் இல்லாதவர்களா இருக்கிறோம். These are the easiest target for Satan. இது பிசாசுடைய பெரிய ஒரு ஆயுதமாக காணப்படுகிறது. The scripture says in 2 Timothy chapter 2 verse 15. 2 தீமோத்தேயுல சொல்லப்படுகிறது. I will encourage every young person here to memorize the scripture. Write down in your books or in your car or do something in front of your toilet door or something somewhere you can see, not in a place where you don't see, not the storeroom. இந்த வசனத்தை கொடுக்கும்போது வாலிபருக்கு நம்ம சொல்றோம், இந்த வசனத்தை நீங்க வந்து மனப்பாடம் வைத்திருக்க வேண்டும். எங்கெல்லாம் நீங்க எழுதி வைக்க முடியுமோ அதெல்லாம் எழுதி வைக்கணும். Okay, and then work accordingly. அதுக்கு ஏற்றதாக நீங்க வாழ்க்கை நடத்த வேண்டும். It says, be diligent to present yourself approved of God, a worker who does not need to be ashamed, rightly dividing the word of truth. Okay, so secondary. Unmute the mic.
Okay? So be diligent. It is every believer's responsibility to safeguard their salvation. ஒவ்வொரு விசுவாசியும் தனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். That is to be diligent. அதுதான் நம்ம இங்க சொல்லப்படுகிறது. நம்ம தெளிவாக விழித்திருக்கிறது. It is every believer's responsibility. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பொறுப்பு இது. To safeguard our salvation with fear and trembling. எல்லாம் பயத்தோடு தனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். And how we do it? அது எப்படியாக நம்ம செய்கிறோம்? By the word of God. தேவனுடைய வார்த்தையினால அதை செய்கிறோம். Through understanding the scriptures. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு and rightly dividing the scriptures. அந்த வார்த்தைகளை சரியாக வாழ்க்கையில அபியாசப்படுத்தி, not according to our preference, நமக்கு பிரயோஜனப்படுகிறதுக்காக அல்ல, but according to the preference of the scripture. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு ஏற்றதாக நாம் நடக்கிறது. We don't align the scripture according to our life. நமக்கு விருப்பத்துக்காக நம்ம வார்த்தைகளை வந்து நம்ம பார்க்கறதுக்கு கூடாது. But we align our life according to what the scripture says. நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையில எப்படி சொல்லிருக்கோ அதுக்கு ஏற்றதாக நம்ம அமைக்க வேண்டும். So who do they target? Who does Satan target? அகர் who does Satan target? பிசாசு யாரை வந்து பலியாக ஆக்கணும்னு நினைக்கிறான்? He is coming like a roaring lion. அவன் வந்து கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிகிறான்னு வேதம் சொல்லுகிறது. Okay? So who is he targeting? யாரை விழுங்கலாம் என்று தேடுகிறான்? Those believers who don't abide in God's word. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை வந்து வஞ்சிக்க வருகிறான். Just reading the scriptures will not solve our problem. வேதத்தை சும்மா வாசிக்கிறதுனால நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது. It is reading the scripture and abiding in it. வேதத்தை படித்து அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போதுதான் இது நடக்கும். We can start by reading the scripture. நம்ம ஆரம்பத்தில் படிக்க நம்ம ஆரம்பிக்கலாம். That is the preliminary part of our growth. நம்முடைய வளர்ச்சியில இது அடிப்படையான ஒரு காரியம். If you are not reading the scripture, that means you are completely not growing. நீங்க பைபிள் வேதத்தை வாசிக்காம இருக்கீங்கன்னா நீங்க வளர்ச்சி அடையலன்னு தான் அர்த்தம். You may need a jump start to jump start us. அதனால உங்களுக்கு மீண்டுமாக அனல் ஊற்றுறதுக்கு ஏதாவது தேவைப்படுகிறது. But if you are reading the scripture, that's the preliminary. That is the kindergarten level of growth. அங்க நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஆரம்ப பள்ளியில நீங்க படிக்கிறது போல அது ஒரு ஆரம்பம் தான். But as we begin to grow, that we need to be able to diligently look into the scripture. தொடர்ந்து நீங்க வளரும்போது தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக கருத்தாக நீங்க படிக்க வேண்டும். And start abiding in that scripture. அங்க படிச்சிட்டு அந்த வார்த்தையில வாழ்க்கையை நீங்க அமைக்க வேண்டும். The Bible says God's word is like a two-edged sword. வேதம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் என்று. It is able to cut through anything. அது எல்லா விஷயத்தையும் கடந்து செல்லும் என்று. It can cut through even to our bone marrow. நம்முடைய எலும்பு நம்முடைய ஆத்மாக்குள்ளாக அது கடந்து போகும் என்று சொல்கிறது. So if God's word is that sharp, தேவனுடைய வார்த்தை இப்படியாக கூர்மையா இருந்தால் how are we supposed to handle the word of God? அங்க எப்படியாக இந்த வார்த்தையை நாம் கையாள வேண்டும்? Amen. We cannot handle the word of God. You will not handle a sword the way you handle a balloon. ஒரு பலூனை நீங்க கையில எடுத்து விளையாடுறது போல நீங்க கத்தி எடுத்து நீங்க விளையாட முடியாது. Okay? You are supposed to be a skillful person before you handle the sword. பட்டயத்தை நீங்க வந்து கையாள போறீங்கன்னா அதுக்கு ஏற்ற பயிற்சிலாம் தேவைப்படும். You can give a balloon to a child, but you cannot give a sword to a child. ஒரு பிள்ளைக்கு வந்து நீங்க பலூனை கொடுக்கலாம், அந்த பிள்ளைக்கு வந்து நீங்க பட்டயத்தை கொடுக்க முடியாது. So there is a big difference on how we handle skillful. அங்க நீங்க கையாளுகிறதுக்கு வந்து அது திறமைகள் தேவைப்படும். That is how we are supposed to abide in God's word. இப்படியாக தான் தேவனுடைய வார்த்தையில நம்ம வந்து தங்க வேண்டும். It is the negligence of God's word that actually puts us into all kinds of trouble. தேவனுடைய வார்த்தையை நம்ம அசட்டைப்படுறதுனால தான் பலவிதமான பிரச்சனைக்குள்ளாக நம்ம மாட்டுகிறோம். And Satan doesn't come and bring a lie. He uses God's word to twist and turn and mask it in front of us, making us feel that this is the truth. பிசாசு வந்து ஒரு பொய்யை அவன் கொண்டு வரதில்லை, ஆனா தேவனுடைய வார்த்தையை எடுத்து திருத்தி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறார். So when someone presents a false message, சில நேரத்துல ஒரு வஞ்சகமான ஒரு வார்த்தையா இருக்கலாம். Normally it sounds very suitable. அது கேட்கிறதுக்கு நல்ல இனிமையாக இருக்கும். Very likable. அது உங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கும். And therefore we are able to receive it. அகைன் இப்படி கேட்கும்போது அதை நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்வோம். How many of you all know that Coca-Cola is bad for health? எத்தனை பேருக்கு தெரியும் கோகோ கோலா வந்து உடம்புக்கு நல்லது இல்லை? Wow, very less, huh?
கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் போலக்கு. Okay? But how many believe that Coca-Cola tastes very nice, especially on a hot day, especially when you are having McDonald's? எத்தனை பேர் மெக்டானல்ட்ஸ்ல இறைச்சி சாப்பிட்டு இருக்கும்போது கோகோகோலா குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? That's exactly how McDonald's has twisted their mind, our mind into thinking the moment you eat the burger you need a Coca-Cola. இப்படி தான் மெக்டானல்ட்ஸ் வந்து நம்மளை ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க. இதை சாப்பிடும்போது இதையும் குடிச்சா நல்லா இருக்கும். Yeah. How many believe that bitter gourd tastes bitter? எத்தனை பேருக்கு தெரியும் பாவக்காய் வந்து கசக்கும்? How many of you love or I'm craving for a bitter gourd this afternoon? எத்தனை பேருக்கு ரொம்ப ஆவலா இருக்கு பாவக்காய் சாப்பிடுறதுக்கு? I'm not talking about the fried bitter gourd. That one is nice. Yes. பொரிச்ச பாவக்காய் பத்தி பேசல, அது நல்லா இருக்கும் சாப்பிட. But the bitter gourd is actually good for health. ஆனா இந்த பாவக்காய் உடம்புக்கு நல்லது. It has a lot of health benefits. அது வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற நிறைய சத்தெல்லாம் நிறைய இருக்கு. But we naturally will turn to the Coca-Cola rather than the bitter gourd. ஆனா பாவக்காவை தூக்கி போட்டுட்டு கோகோகோலா தான் குடிக்கணும். Until we will tell our child, பிள்ளைகிட்ட இதுதான் சொல்லுங்க. hey, you don't drink this Coca-Cola. It's not very bad for health. நீங்க பிள்ளைகிட்ட சொல்றீங்க கோகோகோலா குடிக்காத, அது நல்லது இல்ல. So much of sugar, நிறைய சீனி அள்ளி போட்டுருக்காங்க. Anyway, give me a sip. How many of you have done that? நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். You call that oxymoron. Vardalla. Amen. So that happens. So how are we supposed to be intact or be equipped in God's word? அக்கால் எப்படி தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து அபியாசப்படுத்துறது? One of the greatest deception that has existed from time, even from the birth of the church, சபை துவங்கின அன்னையில இருந்து ஒரு காரியம் வந்து நடந்து கொண்டே இருக்குது. was the twisting of the scriptures. தேவனுடைய வார்த்தையை திருத்தி கொண்டு வருகிறது. And Satan always brings the scriptures to twist. பிசாசு எப்பொழுதும் வார்த்தையை கொண்டு வரும்போது அவன் அதை மாற்றி திருத்தி கொண்டு வருகிறான். So many were, even in Paul's time, many were carrying false messages. பவுலுடைய காலத்துல கூட அநேகர் வந்து கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். That is why every time you see Paul's writing, if you read the Bible, you will know Paul's writing, Paul always addresses himself first. பவுல் எப்பொழுதும் அவர் எழுதின காரியத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த கள்ள போதனை குறித்து அதிகமா பேசியிருக்கார். And he always addresses himself because there were other people who were writing under his name. அந்த நாட்கள்ல சிலர் வந்து பவுலோட பேரை சொல்லிட்டு அவர்களும் சுவிசேஷத்தை எழுதின போல சொல்லிட்டு இருப்பார்கள். And then they will say this one Paul wrote, so you follow this. No, that was a lie. அங்கே நம்ம போய் சொல்வாங்க இது பவுல் எழுதினது தான், இதை நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு இருப்பாங்க. So even back then there was a lot of false messages that were going out. அந்த காலத்துல பண்டைய காலத்துல இந்த விதமான கள்ள போதனை அங்க நடந்து கொண்டிருந்தது. We see two major extremes in the Bible, or in the time of Paul, where Paul in the book of Galatians, where Paul was emphasizing or addressing people who were believing that circumcision is important for one to be saved. அந்த கலசியன்கள் கூட இந்த கள்ள போதகர் வந்து விருத்த சேதனங்களை குறித்து பேசும்போது அவர் சொல்றாரு ரட்சிப்பு மட்டும் பத்தாது, நீ விருத்த சேதனமும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். However, in the same way there was another group, அதே நேரத்தில் இன்னொரு குழுவானவர் என்ன செஞ்சாங்க, that they were making the grace of God as if it is okay for us to live continuously in sin. இன்னொரு போதனை என்ன வந்துச்சுன்னா அன்றைக்கு இந்த கிருபையின் போதகம் வந்து பாவம் செய்து கொண்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. So these two extremes of the message, அங்க வேதத்துக்கு புறம்பாக இந்த ரெண்டு காரியங்களும் mocks the cross. தேவனுடைய சிலுவையை வந்து மீறுகிறார். It mocks the power of the cross. தேவனுடைய அந்த சிலுவையை வந்து அவமானப்படுத்துகிறார். So the church must be vigilant. சபையானது வந்து தெளிவாக இருக்க வேண்டும். In staying rooted. எப்பொழுதுமே வேரூன்றவர்களாக இருக்க வேண்டும். Everybody say rooted. வேரூன்றவர் என்று சொல்லுங்க. Rooted. வேரூன்று இருக்கும். If you don't take root, நீங்க வேரூன்று நீங்க செல்லாவிட்டால் then you will be easily pulled out. உங்களை வந்து சுலபமாக அவங்க பிடிங்கி போட்டுருவாங்க. One particular book in the New Testament called the book of Jude, which has only one chapter. ஜூட் என்கிற ஒரு புத்தகம் இருக்குது, அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்குது. Don't underestimate that book, because that book is a very important book in the Bible. அது ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறதுனால அது முக்கியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏனென்றால் அதுல அதிகமான சத்தியங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கு. And here Jude warns the Christians.
இங்க யூதால சொல்லப்படுகிறது சபையை வந்து எச்சரிக்கிறார். It warns the Christians. Say Christians. கிறிஸ்தவர்களை அவர் எச்சரிக்கிறார். Are you a Christian? நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களா? So it warns the Christians. கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கை கொண்டு வருகிறார். What will happen if you don't safeguard your faith? உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்து கொள்ளாமல் இருந்தால் என்ன நடக்க போகிறதுன்னு சொன்னார். Because even back then there were people who were carrying this false message. It creeped into the body of Christ. அந்த நாட்களோட தேவனுடைய வார்த்தையை அவர்கள் வந்து தவறாக வஞ்சகமாக பக்க வழியில அவர்கள் கொண்டு வந்தார்கள். The Bible says they creeped into the body of Christ by stealth. கிறிஸ்துவுடைய கும்பலுக்குள்ளாக பக்க வழியில என்ன செய்தார்கள், கொண்டு வந்தார்கள் இந்த வார்த்தைகளை. If you can turn with me to Jude chapter 1. யூதா 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். Okay, there's only one chapter. ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. Verse 4, it says, "For certain men have crept in unnoticed, who long ago were marked out." That means they already knew. The apostles know who are these people. Okay, they were already marked out for condemnation. Ungodly men. Wait, how come ungodly men coming into the church? பக்தி இல்லாதவர்கள் எப்படி இந்த சபைக்குள்ளாக வருகிறார்கள்? Okay, but here Jude says, ungodly men who turn the grace of our God into what? Read your Bible. வேதத்தில் நீங்க வாசிக்கலாமாங்க. பக்தி இல்லாதவர்கள் தேவனுடைய வார்த்தையை Into what? என்னவா மாற்றுகிறார்களாம்? What does the King James version say? Lewdness. Who got NIV? காம விவகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி போடுகிறார்கள். Who has New International Version? Anyone carrying NIV? Okay, what does it say? It says licenses for immorality. ஒழுக்கக்கேடு செய்யறதுக்கு உரிமையை பெற்று வந்திருக்காங்க. Okay, they turn the grace of God into licenses for immorality. தேவனுடைய கிருபையை எடுத்துக்கொண்டு ஒழுக்கமில்லாத காரியத்தை செய்கிறதுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்காங்க. So most of the time the grace of God is used or misused for the purpose of immoral behavior. இங்க தவறான கேடான காரியத்தை செய்கிறதுக்காக அந்த நாட்கள்ல கிருபையை வந்து பயன்படுத்தி கொண்டு இருந்தார். And deny the only Lord God and our Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த கிருபையை வந்து அவர் மறுதலித்தார்கள். Okay, so he is not vaguely describing something. பாருங்க, அவர் வந்து தெளிவில்லாமல் இந்த காரியத்தை அவர் சொல்லல. But he is being very specific. அவர் இங்கே குறிப்பாக அவர் பேசுகிறார். That they know who are these people are. இவர் வந்து முன்னவே இவங்க யார் என்று அவரை தெரிந்து வச்சிருக்கிறார். But they crept in slowly, bringing another form of message, ஆனா claiming it's the gospel. ஆனா இவர்கள் வந்து தந்திரமாக இந்த வார்த்தைகளை வந்து தவறான போதகத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு இருக்கிறார். That means they were already identified. இவர்கள் வந்து யார் என்று கண்டுபிடித்தாச்சு. But Jude and the other apostles, they know that this movement is going on. இந்த அசைவு வந்து ஏக்கம் வந்து அங்க நடந்து கொண்டே இருக்கிறது வந்து யூதா வந்து அறிந்து வச்சிருக்கிறார். They were good speakers. இவர்கள் நல்ல பேசுகிற திறமைசாலிகள். You know, they were back then they were good orators. They can speak very well. இவர்கள் வந்து கள்ள போதனை கொண்டவர்கள் வந்து நல்லா பேசுவார்கள். Oh, they can turn and twist and turn and do everything same like our today's politicians. Same like our politicians today. இப்ப இருக்கிற பொலிட்டிக்ல இருக்கவங்க எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி அவர்களும் பேசுவார்கள். You know, they can twist and turn the gospel here and there and make people believe immediately. வார்த்தை இப்படியுமா அப்படிமா திருப்பி தேவனுடைய ஜனங்கள் அதை நம்ப வைப்பாங்க. Paul wasn't a good orator. பாருங்க, பவுல் வந்து அவ்வளவு திறமைசாலிகள பேசுறதுல. Paul wasn't a good speaker. பவுல் வந்து நல்ல பேசுகிறவர்களும் அல்ல. He cannot draw big crowds. அவர் பெரிய பெரிய கூட்டங்களை வந்து அவர் பக்கமாக இழுக்க முடியாது. That was the grace that was upon him. இந்த விதமான கிருபை தான் அவர் மேலாக இருந்தது. But he was an apostle who speaks the truth. ஆனா சத்தியத்தை போதிக்கிற ஒரு அப்போஸ்தலராக இருந்தார். But those who came in by stealth, they are very good speakers. They can explain well. They are very, very lovable, very approachable. ஆனா தந்தனமாக நுழைந்தவர்கள் ரொம்ப அன்பாக திறமையாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். And thus they were able to lure people into believing that lie. பொய்யை வந்து நம்புகிறதுக்கு பலவிதமான தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். And Jude is warning the church not to succumb
to this gospel. ஆகையால் யூதா வந்து அங்க வந்து எச்சரிக்கிறாரு, இந்த விதமான காரியத்துக்கு இணங்காதே என்று. There's one famous saying by this particular preacher. ஒரு போதகர் வந்து இப்படியாக சொன்னார். Can you turn to the next? Okay. It says, I cannot endure false doctrine, however neatly it may be put before me. Would you have me eat poison meat because the dish is of the choicest ware? You know, just because it is packaged very beautifully, it doesn't mean that it's already good. ஒரு அழகான பொருள் டப்பாக்குள்ளாக நீங்க கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா, just because it is packaged there, it doesn't mean it's already perfect. It's good. அழகா பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்ததுனால அது வந்து உள்ளுக்குள்ளது வந்து நல்லது. If the meat is poison, no matter how packing you do, what kind of McDonald's paper bag you put into, or what kind of Starbucks you put into, it is still poison. நீ எந்த விதமான விஷத்தை வந்து உள்ளுக்கு கொண்டாந்து பேக்கெட் பண்ணது அழகா இருந்தா கூட சரி, அந்த விஷமானது வந்து நல்லதா மாற போறது இல்லை. There is another famous saying by another famous author. ஒருத்தர் இப்படியாக சொன்னார். Go to the next. False doctrine is a deadly poison that must be identified, labeled and avoided. கள்ள போதனை வந்து அங்க பயங்கரமான விஷமாக இருக்கிறதுன்னு அவர் சொல்கிறார். It's supposed to be avoided by every believer. அதை வந்து எல்லா விசுவாசியும் அது வேண்டாம் என்று தள்ள வேண்டும். So even during the time in the 60s, 70s, after all this, I'm talking about in the 19th century. 90வது ஆண்டுல, the 60s, the 70s, there emerged a new movement called this prosperity movement. இன்னொரு விதமான ஏக்கம் வந்து உருவாச்சு அங்க. Prosperity movement, a prosperity gospel. செழிப்பு உபதேசம் என்கிற ஒரு காரியம் ஏக்கம் வந்து உருவாகுது. Where it was very famous, everybody tend to buy into all that. இதெல்லாம் அநேகர் வந்து கேட்கிறதுக்கு துடிச்சு கொண்டு இருந்தார்கள். Almost the whole world bought into it. இந்த உலகம் பூரா இந்த ஏக்கத்துக்குள்ளாக கடந்து சென்றார்கள். And great preachers like Kenneth Copeland and all these people were the initiators of this gospel. அங்க இந்த விதமான சுவிசேஷத்தை இந்த Kenneth Copeland இந்த விதமான ஆட்கள் வந்து இத வந்து அறிமுகப்படுத்தினார்கள். Where you want to see, if you want something, you name it. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு என்ன தேவையோ அதை நீ அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளலாம். You believe it. அதை நீ நம்பினால் போதும். And you will get it. அது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். We call that name it and claim it. அது என்ன சொல்வாங்க, ஒரு காரியத்தை பேர் சொல்லி அதை பெற்றுக்கொள். I want a Mercedes Benz. எனக்கு Mercedes Benz காடி வேணும். And I name it and I receive it by faith. அதை நான் பேர் சொல்லிட்டு அது நிச்சயமா எனக்கு கிடைக்க போகுது. I claim it. அதை நான் பெற்றுக்கொள்றேன். And I will get it. எனக்கு நிச்சயமா கிடைக்கும். When you get it, no, you have to keep believing it. அது எப்ப கிடைக்கும்? ஆனா நம்பிக்கிட்டே இரு. God will give you. God will give you. கர்த்தர் கொடுப்பார். I want a Ferrari. Ferrari காடி வேணும். I believe it. நான் நம்புறேன் கிடைக்கும். By faith. விசுவாசத்துல. So this is what you call the misuse of faith. இதுதான் தவறான வகையில வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். The misuse of the scripture. வசனங்களை வந்து தவறான வகையில பெற்றுக்கொள்கிறது. And lead the church into erroneous teaching. சபையை வந்து தவறான போதனைக்குள்ளாக வழிநடத்துகிறது. So many people, especially in Asian region, many churches, many Christians were affected. இந்த ஆசியால கூட अनेक விசுவாசிகள் வந்து ஏமாந்து போனார்கள். This is a false doctrine. இது ஒரு கள்ள போதனை. It does not center upon Christ. அது கிறிஸ்துவை மையப்படுத்தி செய்கிறது இல்ல. If anything that is not centering upon Christ, எது கிறிஸ்துவை மையப்படுத்தாமல் இருந்தால், not drawing us closer to Christ, அது கிறிஸ்துவுக்குள்ள நம்மள இழுக்கப்படாமல் இருந்தால், it is a false message. அது தவறான போதனை. Hallelujah. So we as believers, we need to be aware of what's going on. என்ன நடக்குது என்று விசுவாசியாக நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். And what this false message began to activate another movement in the early 2000s called the hyper grace movement. இதுக்கு பிற்பாடு இன்னொரு விதமான ஒரு அசைவு வந்தது, அந்த போலி கிருபை என்கிற காரியம். Where they believe that Jesus has forgiven your sins of your past, present, future. அங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம் எல்லாத்தையும் மாற்றம் பண்ணிட்டார். So now whatever you do, நீ என்ன செய்தாலும்,
God has forgiven. ஆண்டவர் அதை மன்னித்தார். Oh, the grace of God is beautiful. தேவனுடைய கிருபை அழகானது. He is so abundant in mercy. நிறைவான ஒரு கிருபை அது. The work of the cross has settled once and for all. சிலுவையில் உள்ள ஆண்டு செய்த கிரியை எல்லாத்தையும் முழுமையாக மாற்றினது. Now that today, whatever you do, நீ என்ன செய்தாலும் don't need to worry. வா, கவலைப்படாத. You're safe. நீ பாதுகாப்பா இருப்ப. Now, this was another very, very dangerous movement. இது இன்னொரு பயங்கரமான ஒரு ஏக்கம். Because it easily lures people into sin. இது மிக சுலபமாக ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளாக நடத்திவிடும். That's why Jude says they move into what? They make the grace of God into a license to sin. அதான் யூதா சொல்லுகிறாரு, இந்த சுவிசேஷத்தை இவர்கள் என்ன செய்கிறாரா, பாவம் செய்ய தூண்டி விடுகிறார்கள். So these were the movements that were going on, and now it is already re-emerging once again. It was always there, பாருங்க, இந்த மாதிரி ஏக்கம் வந்து அது இருந்து கொண்டே தான் இருந்துச்சு. and now it is slowly re-emerging. அது மீண்டுமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறது. Now if you go to India, it's very, very rampant. நீங்க இந்தியாவுக்குலாம் போனீங்கன்னா இது தீவிரமாக காரியம் நடந்து கொண்டே இருக்குது. We have already experienced many years back that one. ஆனா நம்ம அதுக்கு முன்பாக மலேசியாலே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். Even in our house, we have already experienced it. நம்ம வீட்ல கூட நம்ம இந்த மாதிரி காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். And we warned many churches about these issues. இந்த காரியத்துக்கு வந்து அநேக சபைகளுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்தோம். But not many paid real attention. ஆனா கேட்கவர்கள் வந்து கவனம் செலுத்தல. But now it's becoming more and more vigorous. இப்ப இன்னும் தீவிரமாக அது கடந்து கொண்டு போகுது. So I'm just going to explain to you a little bit about what is this prosperity gospel about. இந்த செழிப்பு உபதேசத்தை குறித்து கொஞ்சம் காரியத்தை உங்களுக்கு விளக்கி நான் சொல்ல போகிறேன். What do they stand? What is their basis? அவருடைய அடித்தளம் என்னது? Their basis is because you are the child or you are the God blessed Abraham. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். And now because you are the heir of Abraham, நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளா and இருப்பதனால் all blessings God will bless everything through Abraham, you are part of the inheritance of Abraham. அவர் மூலமாக அவருக்கு வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படி சொல்வார். And how God blessed Abraham? Because Abraham is a blessing, he was a very good wealthy man. You are wealthy also. ஆபிரகாம் வந்து ஐஸ்வரியனா இருந்ததனால நீங்களும் ஐஸ்வரியனா இருக்க முடியும்னு சொல்வார்கள். This was the crust of their message. இதுதான் அவருடைய வார்த்தைக்கு கீழாக இருக்கிற ஒரு ரகசியம். So you are not poor, you are rich. நீ வந்து பிச்சைக்காரன் இல்ல, நீ ஐஸ்வரியன். So this was what they were explaining, they were teaching. They also used the scripture from Mark chapter 10 verse 30. மார்க் 10:30வது வசனத்தை எடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க. Okay, and many of their quotes are not really scriptural. அவர்கள் சொல்கிற அநேக காரியங்கள் வந்து வேத அடிப்படையில் சொல்ல மாட்டாங்க. They don't read the full context, they only take one pretext of it. வார்த்தையை முழுமையா படிக்காம இங்க கொஞ்சமா அங்க கொஞ்சமா எடுத்து பேசுகிறவர்கள். Okay, so God doesn't want you to be poor, God wants you to be rich. அவங்க சொல்றாங்க, நீ ஆண்டவர் வந்து நீங்க பிச்சைக்காரனா இருக்க கூடாது, உன்னை ஐஸ்வரியனா வைப்பாருன்னு சொல்றாங்க. Through you will be a blessing to all nations. உன் மூலமாக தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்வாங்க. They don't read the other part of it. Maybe they are completely blind. பக்கத்துல மத்த வசனங்கள்ல சொல்லப்பட்ட காரியங்கள் வந்து விளக்கி சொல்ல மாட்டாங்க. But only when you read the full message of the scripture, then you will understand what God is actually saying. நீங்க முழுமையாக எல்லாத்தையும் நீங்க வாசிச்சு பார்த்தா தான் ஆண்டவர் மெய்யாக என்ன சொல்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும். This is one of the famous quotes in Colossians chapter 3 verse 23 and 24. கொலோசியர் 3:23 24 நம்ம இதுதான் வாசிக்கிறோம். This is what they claim it is, what it is. இதுதான் அவர் சொல்றது, இதுதான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்வாரு. So you must know how to divide your scriptures properly and see. தேவனுடைய வார்த்தையை கணக்காக நம்ம வந்து படித்து அதுக்குடைய அர்த்தத்தை நாம் If we are gullible, then we will very quickly we will understand. Okay, sister படிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. 23-24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Okay, so what they pick on is the second part, knowing that from the Lord you will receive the reward of the inheritance, for you serve the Lord Jesus Christ. நீங்க ஆண்டவர் இயேசுவை சேவிக்கிறதுனால அவர் மூலமாக வந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்றாரு. You receive the inheritance. உங்களுக்கு அந்த சுகந்தரம் இருக்குது. For you serve the Lord Jesus Christ. ஏன்னா நீங்க ஆண்டவர் இயேசுவை சேவிக்கிறீங்க. That's all they will touch.
அவ்வளவுதான் பேசுவான். The other part they will leave it. மத்த காரியத்தெல்லாம் தொட மாட்டாங்க. The other part all bitter God. Pavaka. This one is Coca-Cola. அவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் வந்து கோகோ கோலா மாதிரி இருக்கும். So the other part don't need to touch. It touch only this one part. இந்த வார்த்தையை மட்டும் எடுத்து பேசுவாங்க, மத்தத விட்டுருவாங்க. But what is it talking about? ஆனா அங்க என்ன ஒன்னியாக சொல்லப்படுகிறது? A behavior of a believer. ஒரு மனிதனுடைய குணங்களை பத்தி பேசுகிறது. You read the whole chapter 3. It talks about the behavior. அத முழுசா நீங்க வாசி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய குணத்தை பத்தி பேசுகிறது. So it's from verse 18 itself. It says, "Wives, submit to your husbands as it is fitting to the Lord." They don't read that part. 18ல நீங்க வாசி பாத்தீங்கன்னா நிறைய போட்டுருக்கு, மனைவிமார்களே புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அத பத்தி நான் பேசுறேன். Husband, love your wife and do not be bitter towards them. They won't read that part. Children, obey your parents. All know, okay? But only the inheritance part. சுகந்தரத்தை பத்தி பேசுவார்கள், மத்த சொல்ல காரியங்களை பத்தி விட்டுருவாங்க. And another famous scripture that they use is Genesis chapter 12 verse 2. ஆதியாகமம் 12வது அங்கேயும் சொல்லப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு வார்த்தையை பேசுவார்கள். And God says to Abraham, "I will make you a great nation. உன்னை நான் பெரிய ஜாதியா மாத்துவேன். I will bless you." உன்னை ஆசீர்வதிப்பேன். Oh, hallelujah! I will bless you. God has already said, "I will bless you. I will bless you." That's their message. அவங்களோட செய்தி தான், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிதான் சொல்லுவாங்க. You know? And make your name great and shall be a blessing. So these are the little chunks of the scripture. They take it and then make it a big message out of it. இங்க கொஞ்சமா அங்க கொஞ்சமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய செய்தியை உருவாக்கிடுவாங்க. Which doesn't have any substance, any form of crust or any form of basis, any form of foundation there. அங்க அடித்தளமா ஒண்ணுமே இருக்காது, அஸ்திபாரம் ஒண்ணுமே இருக்காது. Okay, the blessing which God told Abraham, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம், how Abraham is going to be a blessing is nothing to talk about wealth and material. அவர் எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லும்போது அவருடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை அங்க பேசல. But God is talking about how Christ is going to come and be a blessing for each one of us so that we can receive his salvation. Hallelujah. ஆண்டவர் இயேசு வந்து மரித்து அவருடைய ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளும் அதை பத்தி தான் பேசினார். He's talking about that. Nothing to do with your money or material or gold or silver or diamond. அவர் பவுன் தங்கம் வெள்ளி அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பத்தி பேசவே இல்லை அந்த இடத்துல. Who is our reward? நம்மளுடைய வெகுமதி யாரா இருக்கிறார்? I'll put it another way. What is our reward? நம்மளுடைய வெகுமதி என்ன? ஆசீர்வாதம் என்ன? What is our reward? We don't know. நமக்கு தெரியல பாத்தீங்களா? We used to sing very famously. There's one song. ஒரு பாட்டு, பிரபலமான ஒரு பாட்டு. What? Gold is my reward, right? தங்கம் என்னுடைய வெகுமதி. Hallelujah. Christ is our reward. Say, Christ is our reward. கிறிஸ்துவே என்னுடைய வெகுமதி. Christ is our reward. Fix your eyes upon Christ. கிறிஸ்து மேலாக உன்னுடைய கண்களை வை. That's the crust of the message. That's the crust of the scriptures. இயேசு தான் அந்த வார்த்தைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு மையமாக இருக்கிறார். Nothing upon your bank account or this and that, all that, no. That is all. In fact, Paul says all this, I find this as worthless. பவுல் சொல்கிறார், இங்க இருக்கிறது எல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன். All this, இது எல்லாம் குப்பை. are filthy rags. All my righteousness are my filthy rags. Nothing. என்னோட நீதி எல்லாம் குப்பை என்று I need Christ. எனக்கு கிறிஸ்து வேணும். Hallelujah. You are a blessing because Christ is in you. கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறதுனால தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க. And you can be a blessing to others. Why? Because you can share Christ to others. மற்றவர்கள் நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும். எதனால தான் கிறிஸ்துவை நீ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள. Through your seed all nation will be blessed. உன்னுடைய வித்து மூலமாக நிறைய தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். God told Abraham, ஆபிரகாம் சொன்னார், through your seed உன்னுடைய வித்து மூலமா all nations are going to be blessed. தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். That means the whole world is going to be blessed. பூரா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Why? Because salvation is going to come. ஏன்? salvation ரட்சிப்பு வந்ததனால. It is Jesus. இயேசு அந்த ரட்சிப்பு. Jesus is our reward. இயேசு தான் நம்மளுடைய கொடுத்த வெகுமதி. Hallelujah. So even though we are poor, நம்ம தரித்திரனா இருந்தாலும், but we are still rich in Christ because Christ is our eternal life. கிறிஸ்து நம்மளுடைய வெகுமதியா இருக்கிறதுனால அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது. Okay? Satan comes to steal, kill and destroy. பிசாசு திருட கொல்ல அழிக்க வருகிறான். But Jesus came to give you a big bank account. ஆண்டவர் இயேசு வந்து உங்களுக்கு நிறைய பணங்கள் கொடுக்க வந்தாரா? Gold and investment, correct? No. தங்கத்தை கொடுக்க வந்தாரா? Christ came to give us what? கிறிஸ்து எதுக்கு வந்தார்? Life. ஜீவன் கொடுக்க வந்தார். That is the message. இதுதான் அவருடைய செய்தி. The church must be aware.
சபையானது தெளிவாக Each one of us must be aware. நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தரும் What kind of gospel are we listening to? எந்த விதமான சுவிசேஷத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்?